நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. கடந்த நாட்களே சென்னையில் ஒரு ஊழியர் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், சென்னை பட்டணத்தில் ஒரு நாள் ஆண்டவர் அவர் அதிகாலையிலே அவரை அப்படியே ஆவியில் அப்படியே உயர்த்தி கொண்டு போனாராம். கொண்டு போகும் பொழுது காலையில் 4 மணிக்கெல்லாம் அங்கே சென்னை பட்டணத்தில் எல்லாரும் சில எந்தெந்த வீடுகள் எல்லாம் ஸ்தோத்திரங்களை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர், இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், நீர் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம், பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், சத்துருவின் கிரிகளை அழிப்பதற்காக ஸ்தோத்திர ஜபங்களை அதிகாலையிலே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் ஒரு அக்னி புறப்பட்டு பிசாசுகளை துரத்திட்டு போயிட்டே இருக்குதான். அது அலறி கொண்டு ஓடுதான். அப்பொழுது சென்னை பட்டணத்தில் நிறைய இடங்களில் வீடுகளில் அவர்கள் அதிகாலையிலே ஜெபிப்பதை கொஞ்சம் செங்கல்பட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே சில வீடுகளில் என்ன செய்தார்கள், ஜெபம் பண்ணாங்களாம். கொஞ்சம் தள்ளி வரும் பொழுது இன்னும் ஒரு அம்மா மட்டும் ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குதான். வர 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 அது குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்பொழுது சொன்னார், இந்த அதிகாலையிலே பண்ணுகிற ஒரு ஸ்தோத்திர ஜபத்தில் எவ்வளோ வல்லம் இருக்குது பாருங்கள். அது பிசாசின் கிரிகளை அது என்ன செய்கிறது, அழித்து பிசாசு தீமையை கொண்டு வரும்படியாக, எப்படி தீவிரவாதங்களை கொண்டு வரும்படியாக, பலவிதமான விபத்துகள், மரணங்கள், பலவிதமான ஆபத்துக்களை இந்த தேசத்திலே கொண்டு வர நினைக்கும் பொழுது நீங்கள் பண்ணுகிற ஜபத்திலே கர்த்தர் சத்துருவின் கிரிகளை அழித்து விடுகிறார். ஹல்லேலூயா.